எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 87, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 17. அதனால இன்னைக்கு முதல் பாகம். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து ராமானுஜர்கிட்ட சொல்றார். அந்த வார்த்தை அது 17வது வார்த்தை. இப்ப நம்ம கபந்தனுடைய அந்த அது என்ன கபந்தன் அடையாளம் சொன்னேனே கபந்தனை போலேன்னு அவர் சொல்றதுக்கு என்ன கதைன்னா கபந்தனுடைய கதை தெரிஞ்சுக்கணும். இந்த கபந்தனுடைய கதை தெரியும் போது கூடவே சபரியுடைய கதையும் இதுல பிணைஞ்சு வரும். ஆக இது ரெண்டும் இதுல வரும். இந்த சபரி கதையை சொன்னாதான் அதனோட அந்த இது ஒரு ரவுண்டா முடியும். நான் எதுக்கு இதுல இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை எடுத்ததுக்கே காரணம் என்னன்னா, நம்ம அங்கங்க ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இருக்கிற சின்ன சின்ன அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் அந்தந்த சின்ன சின்ன கதைகள் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. சாதாரணமா ராமாயணமோ மகாபாரதமோ சொல்லும் போது இந்த சின்ன சின்ன கதைகள் வந்து மேலோட்டமா ஏதோ சொல்லிட்டு போயிடுவாளே ஒழிய அதனோட ஃபுல் மீனிங்கோட வராது. ஃபுல் கதை நமக்கு புரியாது. எல்லாரும் தெரியாத கதைகளை, தெரியாத விஷயங்களை சொல்லணுங்கிறது தான் என்னோட நோக்கமே. இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த, தசரதனுக்கு வந்து 4 பிள்ளைகள், பிறந்தா வளர்ந்தா, கூனி வந்து ராமனை கெடுத்தா, ராமனை காட்டுக்கு அனுப்பினா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். தசரதனுக்கு இது பரதனுக்கு முடி சூட்டணும்னுச்சா கையை இடம் பிடிச்சி அனுப்பினா, ராமரை காட்டுக்கு அனுப்பினா, பரதனை முடி சூட்டிக்க சொன்னா, பரதன் முடி சூட்டிக்கல. பரதன் கடைசியில ராமனுடைய பாதுகையை வச்சு ஆட்சியை நடத்துறான். ராவணன் சீதையை தூக்கின்னு வர, ராவணனை ஜெயிச்சுன்னு வர. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள். ஆனா இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கிளை கதைகள் வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னா கடல்ல ஒரு துளி மாதிரி தான். கடல் தண்ணியில ஒரு துளி, ஒரு சொட்டு நீர் மாதிரி தான் நான் சொல்றது. ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் இந்த கதையில. அதுக்காக தான் நான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை கையில எடுத்தது காரணமே. இதில் உள்ள ஒரு அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையை அவ சொல்றா இல்லையா, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும். அந்த கதையை உங்களுக்கு விளக்கும் போது அது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். நம்ம தெரிஞ்சு சொன்ன மாதிரி இருக்கும். இல்லை தெரிஞ்சதாவே இருந்தா கூட ஒரு நினைவூட்டலா இருக்கும். எனக்கே அது ஒரு நினைவூட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கதையெல்லாம் சொல்லும்போது எனக்கே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம இப்ப நிறைய விட்டு போயிருக்கு. இது வரைக்கும் வந்ததுலயே நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமலும் போயிருக்கு. கதைகளுக்கு நடுவுலயே சில விஷயங்கள்லாம் விட்டு போயிருக்கு. ஆக இது மாதிரி வந்து அதுக்காக தான் இதை நான் கையில் எடுத்து சொல்றது முக்கியமா. இப்ப கபந்தனுடைய கதைக்கு வருவோம். கபந்தன்றவன் வந்து ஒரு தனுவம்ச அரசன். தனுன்னு ஒரு வம்சம் இருந்துக்கு அந்த காலத்துல. அந்த வம்சத்துடைய அரசன் அவன். நல்ல அரசன். ஸ்ரீன்றது அவங்க அப்பாவோட பேர், ஸ்ரீன்னு பேரு. ஸ்ரீயுடைய மகன். மிகப்பெரிய விஷ்ணு பக்தன். அவன் வந்து ரொம்ப அந்த அரசன் வந்து மிகச்சிறந்த அரசன். நல்ல நீதி நெறியோட ஆண்டு இருந்தவன் தான். அவன் வந்து தவம் பண்றான். பிரம்மாவை நோக்கி தவம் பண்றான். தன்னுடைய அரச பதவியெல்லாம் விட்டுட்டு வந்து பிரம்மாவை நோக்கி தவம் பண்றான். தவம் பண்றான்னா பயங்கரமான தவம் பண்றான். அவனை என்னென்னவோ பண்றான். அவன் வந்து அவனுடைய தவத்தோட அந்த அந்த வேகம், அந்த வீச்சு, அந்த ஜுவாலை இந்திரலோகத்துல போய் அடிக்கிறது. இந்திரன் வந்து யாரையாரையோ அனுப்பி பார்க்கறான். அவளையெல்லாம் இந்திரனோட வேலையே என்னன்னா, யாராவது தவம் பண்ணா அவ தவத்தை கலைக்கிறதுக்கு வழி பண்ணுவான். கலைக்கிறதுக்கு வழி பண்ணும்போது அவன் மெயினா எடுக்கிறது என்னன்னா, முதல்ல அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுறது. காம வித்தையை தான் முதல்ல காட்டுறது. அதுல கட்டுப்படலன்னா வேற வழிக்கு போவான். காம வித்தையை காமிச்சு முதல்ல அதுக்கு அந்த காம விஷயங்கள்ல அந்த எதிர தவம் பண்றவா ஈடுபட்டாள்னா அவளோட தவம் பூரா குறைஞ்சு போயிடும். அதுல வந்து அவளுக்கு ஒரு தவம் பண்ண அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும். அவளோட தவத்தை சுத்தமா குறைச்சு சாதாரண மனுஷன் ஆக்கி விட்ட அந்த மாதிரி ஆயிடும். ஸோ மறுபடியும் தான் அவன் இந்திரலோகத்துக்கு பார்த்து அவனோட எதிர்ப்பை எட்டும். ஆக அவளோட தவத்தை குறைக்கிறதுக்கு ஒரே வழி காம லீலைகள் தான். அதுல அவங்க மாட்டுகளான்றது பார்ப்பான். அது மாதிரி வந்து பண்ணியிருக்கான். நிறைய ஊர்வசி எல்லாம் அனுப்பி எப்படியாவது அவரை அந்த கபந்தனை வந்து அவனை மயக்குங்கன்னு. அவன் அதுக்கெல்லாம் மயங்குற மாதிரி தெரியல. அவன் ஒரே இது எண்ணம் வந்து இப்போ பிரம்மா தான், வேற யாரை பத்தியுமே நினைக்கல. எதிர யாரை பார்த்தாலும் யாராவது வந்தா கூட அவங்கள பிரம்மா மாதிரியே தான் அவங்க ஃபீல் பண்ணுவான். அது மாதிரி நின்று இந்திரன் வந்து துடிக்கிறான். என்னன்னு ஒன்றும் புரியல. தன்னுடைய பதவி பறி போயிடும் போது இந்திரனுக்கு எப்பயுமே யாராவது நிறைய தவம் பண்ணா தன்னுடைய பதவிக்கு அவங்க வந்து உட்கார்ந்துருவாங்களோ அப்படின்னு பயம். அடிக்கடி எத்தனையோ அசுரர்கள் வந்து இந்திரனை ஜெயிச்சிருக்காங்க. ராவனுடைய புள்ள கூட இந்திரனை ஜெயிச்சவன். அதனாலதான் அவனுக்கு இந்திர ஜெயித்துன்னு ஒரு பேரு. அவனை வந்து மேகநாதன் பேரு. இந்திர ஜெயித்துறது காரணம் என்னன்னா இந்த இந்திரனை ஜெயிச்சதுனால்தான். அது மாதிரி இந்திரனை நிறைய மாதிரி ஜெயிச்சு விரட்டி விட்டுருக்கான். அப்புறம் வந்து ஒன்னா சேர்ந்திருக்கான். அது வேற. அது மாதிரி அந்த
அந்த இது வந்து இந்திரனுடைய இது வந்து அந்த மாதிரி ஒரு குணம். இவன் வந்து கடும் தவம் புரியறான் பிரம்மாவை நோக்கி. பிரம்மா வந்துடுறார், காட்சி கொடுக்குறார். பிரம்மா காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் இவனுக்கு. இவன் வந்து நான் வந்து எல்லாத்தையும் அந்த அரசாளுமே எல்லாம் எனக்கு வேணும், எல்லா லோகத்தையும் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்ற. நீ இன்னும் தவம் நிறைய பண்ணு, உனக்கு அந்த சக்தி தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அவர் போன உடனே இவனுக்கு வந்து இவன் தன்னுடைய தவமே எவ்வளவு பெரிய தவம், இதையே பிரம்மா வந்து இன்னும் தவம் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்மளுக்கு உனக்கு தானா வந்து சேரும்ன்றாரு அப்படின்றாரு. பாக்குறான். பார்த்த உடனே ஒரு காட்டுல இருக்க ஒரு மிருகத்தை வந்து அப்படி பாக்குறான். பார்த்த உடனே அந்த மிருகத்து மேல ஒரு கத்தியை வீசுறான். கத்தியை வீசும்போது அந்த கத்தியை வந்து ஒளி வருது. ஒளி வந்த உடனே அந்த மிருகம் வந்து அந்த ஒளி அந்த மிருகத்து மேல பட்ட உடனே செத்து போடுது. உடனே அவனு அது என்னன்னா இவன் பண்ணுற தவத்தோட இது, தவத்தோட பலன். உடனே இவனுக்கு வந்து ஆஹா நம்ம எவ்வளவு தவம் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு இப்பயே நம்ம கிட்ட நிறைய பவர் இருக்கு, நம்ம பார்ப்போம். இவனோட ஆசை வேற மாதிரி திரும்புறது. தன்னுடைய தவத்தோட பலனை வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண தவத்தோட பலனை பரீட்சித்து பார்ப்போம், பரீட்சை பண்ணி பார்ப்போன்ற அந்த எண்ணம் வந்துடுது. வந்த உடனே இந்திரன்கிட்ட சண்டைக்கு வரான். இந்திரனை கூப்பிடுறான் சண்டைக்கு. இந்திரன் வரான். இந்திரனுக்கு வந்து இந்திரனை ஜெயிக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட பூர்வமான தவப்பலன் சேரல. சேரறதுக்கு முன்னாடி இந்திரனை சண்டைக்கு கூப்பிடுறான். இந்திரன் வந்து சண்டை போடுறான். இந்திரனுக்கு அது தெரியுது இவனை வந்து ஜெயிச்சுள்ளான்னு. அந்த இதுல வந்து இந்திரன் சண்டை போடுறான். சண்டை போட்டு கடைசியில என்ன பண்றான், இந்திரன் வந்து ரொம்ப இவன் பண்ண இதெல்லாம். ரெண்டாவது இவன் வந்து ரிஷிகளுக்கு எல்லாம் காட்டுல தொந்தரவு கொடுக்குறான் நிறைய. ரிஷிகளுக்கெல்லாம் இவனுக்கு வந்து இவன் தவப்பலன் இவனுக்கு பெருமை, நமக்கு தவப்பலன் நிறைய இருக்கு. அந்த மிருகம் செத்து போன உடனே நம்ம கிட்ட தவப்பலன் இருக்குன்னு உடனே இவனுக்கு ஒரு அகம்பாவம் வந்துடுது, ஒரு ஆணவம் வந்துடுது. காட்டுல இருக்க ரிஷிகளுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்கறது, மனிதர்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்கறது. ஒரு மாதிரி இவன் சாதாரண அரசனா இருந்தவன் ரொம்ப கொடுமைக்காரனா ஆயிட்டான். கொடுமைக்காரனா ஆயிட்டான். உடனே இவன் என்ன பண்ணா, எல்லாரையும் போட்டு இந்த மாதிரி போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சூலசிரஸ்னு ஒரு முனிவர், சூலசிரசர்னு இப்பயும் அது இதுல உண்டு, சூலசிரசர்னு ஒரு முனிவர். அந்த சூலசிரசர் வரும்போது இவன் வந்து அவரை கிண்டல் பண்றான். அவரது என்னன்னா, அவர் கால் கை கால் எல்லாம் பாத்தீங்கன்னா சூலம் மாதிரியே இருக்கும். அதனால அவர் பேரு சூலசிரசர் பேரு, சக்தி உபாசகர். அவருக்கு நிறைய பவர் உண்டு. அவரை வந்து இவன் கிண்டல் பண்றான். இந்த கபந்தன் போகும்போது அவரை கிண்டல் பண்றான். அவரை கையில பிடிச்சி வச்சுட்டு வெள்ளாத விளையாட்டெல்லாம் பண்றது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்றாரு, நீ வந்து இந்த காட்டிலேயே ஒரு மிகப்பெரிய உருவம் எடுத்து, அசிங்கமான ஒரு உருவம், பெரிய ராட்சச உருவம் எடுத்து அலைஞ்சுட்டே கடை அப்படின்ட்டான். இவன் பிரம்மா கிட்ட முதல்ல வர வாங்கினப்ப 1000 வருஷம் நான் இருக்கணும்னு வேற அவர்கிட்ட கேட்டிருக்கான். 1000 வருஷம் அவர் கொடுத்துட்டார். 1000 வருஷம் நீ வாழ்வ, இந்த 1000 வருஷத்துக்குள்ள இன்னும் தவம் பண்ணா உனக்கு இந்த பதவி எல்லா பதவியும் கிடைக்கும்னு சொல்ற. அது தடுமாறி போயிடும். 1000 வருஷம் நம்ம இருக்க போறோம், நம்மளுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு பவரை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லா இடத்துலயும். அது மாதிரி பண்ணும்போது இந்த முனிவர்கிட்டையும் சூலசிரஸ் முனிவர்கிட்டையும் கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணிட்டு அவரை சீண்டகம் பண்ணிட்டு இருந்தான். அவரை சீண்டினோடனே அவர் என்ன பண்ணிடுறார், சாபம் கொடுத்துரு, உனக்கு நீ வந்து இந்த காட்டுல மிகப்பெரிய உருவம் எடுத்து, அதாவது எங்க போனாலும் தரையில உருவம் வந்து ஒரு லிமிட்டா இருக்கணும். ரொம்ப சின்னதா இருந்தாலும் யாராவது கையில காலில் மிதிப்பட்டு அடிபட்டு இல்ல யாரையும் ஜெயிக்க முடியாத அந்த பவர் இல்லாத போயிடும். மிகப்பெரிய உருவமா இருந்தாலும் எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் இடிக்கும், தலையில அடிக்கும், கையில அடிக்கும், காலில் அடிக்கும். ஒரு சாதாரண வழிகள் எல்லாம் போக முடியாது. ஆக இவர் என்ன பண்றாரு, இவனுக்கு தண்டனையா கொடுக்கறது என்னன்னா, இவரை அதிக மூவ்மெண்ட் இல்லாத இவனை மிகப்பெரிய உருவமா கொடுத்துறாரு இவனுக்கு உடம்ப. அது என்ன சொல்றாரு, இவனுக்கு கொடுத்துருக்க கை 1 யோஜனை நீளமும், 1 யோஜனை நீளமா கபந்தனுடைய கை. அதாவது 2 ஜான் 1 முழம், 12 முழம் ஒரு கோல், சிறுகோல். 4 சிறுகோல்ன்றது ஒரு கோல், ஒரு பெருங்கோல். 4 சிறுகோல் ஒரு பெருங்கோல். 2 ஜான் 1 முழம், 12 முழம் ஒரு சிறுகோல், 4 சிறுகோல் ஒரு பெருங்கோல், 56 பெருங்கோல் ஒரு கூப்பிடு தூரம். இதெல்லாம் அந்த காலத்துல அளவு, தூரத்துக்கான அளவு. இது கூப்பிடு தூரம்ன்றது கூப்பிட்டா காலையில் விளையாடுற டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் கூப்பிடு தூரம். 4 கூப்பிடு தூரம் ஒரு காதம். அதாவது அந்த காலத்துல ஒரு காலத்தை எப்படி கணக்கெடுப்பான்னா, இந்த இடத்துல இருந்துட்டு ஒருத்தர் கூப்பிடுவார், ஒரு நிதானமான ஒரு சவுண்டு கணக்கு வச்சு அந்த சவுண்ட்ல கூப்பிடுவார். கூப்பிடுறது எந்த இடத்துல கடைசியா காதுல சரியா விழுறதோ அந்த இடத்துல இருந்து அவர் இன்னொருத்தரை கூப்பிடுவார். இன்னொருத்தரை கூப்பிடுறவர் அவர் சவுண்ட் எங்க கேட்குதோ அதான் 4 தூரம் கணக்கு போட்டு அதை வந்து ஒரு காதம்னு கணக்கெடுப்பாங்க. ஒரு காதம்ன்றது 4 கூப்பிடு தூரம். இந்த மாதிரி 4 காதம் சேர்ந்தது ஒரு யோஜனை. ஒரு யோஜனைன்றது 4 காதம். அது நீங்க அந்த அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அதனோட அளவு என்னன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரும். அந்த காலத்திலேயே நம்மளுக்கு இதுல எழுதினதுல அந்த ஒரு இதுல பாருங்க, நாகைக்கும் ஒரு புலவர் எழுதியிருக்காரு, டிஸ்டன்ஸை பத்தி எழுதினது கால அளவு கணக்குல எழுதியிருக்காரு பாருங்க. நாகைக்கும்
காரைக்கும் கடையூருக்கும், கடையூருக்கும் காழிக்கும், காழிக்கும் கனகத்திற்கும், கனகத்திற்கும் கடலடிக்கும் ஒரு காத தூரமே அப்படின்னு சொல்லுவாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு காதமா, அதாவது நாகப்பட்டினத்து காரைன்றது காரைக்கால், நாகப்பட்டினத்து காரைக்காலுக்கு ஒரு 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 அதாவது ஒரு காதமா. ஒரு காதன்றது எவ்வளவு? ஒரு காத தூரம்ன்றது அதாவது 20 கிலோமீட்டர், ஒரு யோஜனை. கடலடி கரகத்திற்கும் கடலடிக்கும் ஒரு யோஜனை தூரமேன்னு அதுக்கு இது அந்த 20 கிலோமீட்டர் கரெக்டா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, இதுல இருந்து நாகப்பட்டினத்து காரைக்காலுக்கு 20 கிலோமீட்டர். காரைக்கும் கடையூருக்கும், கடையூர்ன்றது திருக்கடையூர், காரைக்காலுக்கும் திருக்கடையூருக்கும் நானும் அந்த வழியா திரையதரம் போயிட்டு வந்துருவோம். காரைக்காலுக்கும் திருக்கடையூருக்கும் 20 கிலோமீட்டர். அதே மாதிரி கடையூருக்கும் காழிக்கும், திருக்கடையூர்ல இருந்து சீர்காழி வரணும்னா மாயவரம் வராமலே வரலாம். அது ஒரு வழி இருக்கு, ஷார்ட் ரூட் இருக்கு. அந்த ரூட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்தூர் முக்குட்டுன்னு ஒரு இடம் வரும். ஆத்தூர் முக்குட்டுன்னு, ஆத்தூர் 3 ஜங்ஷன். அந்த இடத்துல ஒரு பூம்புகார் போகும், ஒரு சீர்காழி வரும், இன்னொன்று வந்து இன்னும் இதில் போகும், அந்த பக்கம் மேலே நன்னில அந்த சைடு திருவாரூர் சைடு போகிற ரூட்டு வரும். ஆக அந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது சீர்காழி அப்படியே குறுக்க வந்துடலாம். மாயவரம்லாம் வராமல், மாயவரம் வைத்தீஸ்வரன் கோயிலே வராமல் வந்துடலாம். அதுதான் கடையூருக்கும் காழிக்கும், காழின்றது வந்து சீர்காழி, கடையூருக்கும் காழிக்கும், காழிக்கும் கனகத்திற்கும். கனகன்றது என்னன்னா கனக சபை சிதம்பரம், காழின்றது சீர்காழி, சீர்காழிக்கும் சிதம்பரத்துக்கும். கனகத்திற்கும் கடலடிக்கும், கனகத்தூர்ல இருந்து கடலடின்றது என்னன்னா திருப்பாப்புலியூர், கடலடிக்கும்னு வரும், அதுல எல்லாம் பாதிரிக்கும்னு வரும். கனகத்திற்கும் கடலடிக்கும், கனகத்திற்கும் கடலடின்றது என்னன்னா கடலூர். அதான் கடலூர்னா கடல் ஒற்ற இடம்ன்ற அர்த்தம் கடலூர். அதுதான் கடலூர் தான் திருப்பாப்புலியூர் சொல்றோம் இல்லையா, திருப்பாதிரி புலியூர். அதுதான் ஒரு யோஜனை தூரமேன்னு அர்த்தம், ஒரு யோஜனை தூரமே அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. அதான் நாகைக்கும் காரைக்கும் கடையூருக்கும், கடையூருக்கும் காழிக்கும், காழிக்கும் கனகத்திற்கும், கனகத்திற்கும் கடலடிக்கும் ஒரு யோஜனை தூரமே அப்படின்றது ஒரு பாட்டு. இது பாத்தீங்கன்னா அதை அப்ப பாடி வச்சுட்டா. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாம் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், மிஞ்சி போனா ஒரு அரை கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் வரும், அப்படி இப்படியும். அந்த மாதிரி ஒரு இது அது வந்து 20 கிலோமீட்டர் ஒரு யோஜனை. இது எதுக்கு இந்த யோஜனைன்றத சொன்னேன்னா, இந்த ராட்சசனுக்கு உருவம் கொடுத்தாரு இந்த முனிவர் சூலசரஸ். அவர் கொடுத்த உருவத்துல இந்த ராட்சசனோட கை என்னன்னா ஒரு யோஜனை தூரமா, ஒரு கை 20 கிலோமீட்டர் தூரமா. அப்ப அவன் காட்டுல எப்படி நடக்க முடியும்? அவனோட கால் எவ்வளவு லெங்த் இருக்கும், அவனோட தலை எவ்வளவு வர இருக்கும், அவன் எங்க மூவ் பண்ண முடியும்? ஒரு நகரம் நகர்ந்தாருன்னா இருக்க ஊர் அந்த காட்டுல இருக்க மரம்லாம் வைக்கிறோம். அவன் ஒரு ரவுண்டு காட்டுல சுத்திட்டு வந்தான்னா காட்டுல இருக்க அத்தனை மரம் அழித்து காடே போயிடும். அந்த மாதிரி ஒரு இது. அதனால அவ்வளவு வெயிட் வச்சுக்கிட்டு அவனால போய் நடக்கிறது நகர்றதுன்றது முடியல. அந்த மாதிரி அவரை சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். அவன் அது மாதிரி ஒரு அவன் என்ன பண்றான், அப்படியே உட்காந்துட்டு அங்கேயே காட்டுல வந்து எல்லாரையும் அப்படியே பிடிச்சி கிடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த மிருகங்களை சாப்பிட்றது, மண்காலை சாப்பிட்றது, இது மாதிரி பிடிச்சி கிடிச்சு எல்லாரையும் சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்றான், அங்க வந்து சீதையை பஞ்சவடியில ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடறானா, ராமனும் லட்சுமணனும் அப்படியே தேடிட்டு வரான் காட்டுல. அந்த காட்டுல வரும்போது பார்த்தா, சித்திரக்கூட காட்டுல வரும்போது பார்த்தா இந்த விமானக்கான கபந்தன் இருக்கானே எட்டி பிடிச்சிருக்கான் 2 பேரையும். ராமன் லட்சுமணன் இருந்தா 20 கிலோமீட்டர் தூரம் அவங்க கையாச்சு, 20 மைல் கையாச்சு, பிடிச்சிடுவான். பிடிச்ச உடனே அவரை பிடிச்சி வச்சுன்னா அவளை பிடிச்சி வச்சு சாப்பிடுறதுக்கு பார்க்குறான். உடனே ராமலட்சுமணன் கையை அந்த கத்தி எடுத்து கையை வெட்டுறான். அவன் கையை வெட்டிட்டு அவன் கையை வெட்டுவான், அவன் கை துண்டாயிடுது. அதுக்கு முன்னாடி கபந்தனை என்ன பண்ற, இந்த இந்திரன் கூட சண்டை போடுறான் இல்லையா, இந்திரன் கூட சண்டை போடும்போது இந்திரன் என்ன பண்றான், அவனோட வஜ்ராயுதம் இருக்கு இல்லையா, வஜ்ராயுதத்தால ஓங்கி தலையில ஒரு அடி அடிக்கிறான் அந்த கபந்தனை. அடிச்ச உடனே இந்த கபந்தனுக்கு என்ன பண்றது, தலை உள்ள போயிடுது, தலை வந்து கழுத்துக்குள்ள போயிட்டு மாறுகிட்ட 2 கண்ணு மட்டும் தெரியாது வெளியில பாக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த அடிச்ச வேகம் என்ன ஆயிடுதுன்னா, கால் இருக்கு பாத்தீங்களா, தொட வரைக்கும் இருக்கிற கால் பகுதி அது வயிற்றுக்குள்ள போயிடுது. சோ நம்மளுக்கு இப்ப கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு துண்டா இருந்தா அப்படி இருக்கும். அது மாதிரிதான் அவங்க இருக்கான். கை மட்டும் இருக்கு, 2 கை வெளியில இருக்கு, கழுத்துல இருந்து இடுப்பு கழுத்து வரைக்கும் ஒரு துண்டு பார்த்தோம்னா அப்படி இருக்கும். 2 கண்ணு மட்டும் கழுத்து மாறல, 2 கண்ணு தெரியுது தலை உள்ள போனதுனால. அந்த அந்த நிலையில தான் அவன் இருக்கான். அந்த நிலையில இவருக்கு ராமலட்சுமணன் கையை வெட்டின உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் கீழே விழுந்துட்டான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, உருளவே முடியல. அப்படியே மரக்கட்ட மாதிரி ஒரு மரத்தை வெட்டி ஒரு துண்டு போட்ட மாதிரி கிடக்கும். கிடந்த உடனே அவன் என்ன பண்றான், ராமலட்சுமணன் கிட்ட கேட்கிறான், நீங்க வந்து எனக்கு சாப விமோசனம் என்னன்னா இந்திரனை கேட்டப்ப இதுதான் சொன்னா, எனக்கு இந்த மாதிரிதான் சாப விமோசனம் சொல்லிட்டு போனா,
யார் வந்து ரெண்டு அண்ணாதம்பிகள் வந்து ஒரு 2 கையை வெட்டுறாளோ அவளால உனக்கு சாபம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா அவள் தான் ராமலட்சுமணன் சொன்னா, நீங்க தான் ராமலட்சுமணன்றது எனக்கு புரிஞ்சிருது, எனக்கு ஞானம் வந்துட்டு எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்கறான். கேட்ட உடனே எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், என்னோட உயிர் துடிச்சுட்டு இருக்கு, இப்ப என் உயிர் போறதுக்குள்ள என் மேல நெருப்பு மூட்டி நீங்க கொளுத்தி விட்டுறணும், என்ன நெருப்பை போட்டணும் அப்படின்ட்டு. உடனே ராமலட்சுமணன் அங்க வந்து ஒரு வில்ல அம்பு விட்டு அக்னி பகவானை வேண்டி அக்னியை வர வச்சு அதுல அவனை தள்ளி விடுறான். அதுக்குள்ள அவன் விழுந்து செத்து போறான். அவன் உடல் எரிஞ்ச உடனே அந்த ஜுவாலையா அப்படியே மேல போறான், மோட்சத்துக்கு போயிடுறான் அவன். ஆக ராமலட்சுமணர்களுக்கு வந்து கபந்தனுக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடுறது. கபந்தனோட கதை இது. அதுதான் அப்ப அந்த கபந்தன் செத்து போனான் பாத்தீங்களா. செத்து போனப்ப அந்த கபந்தன் என்ன பண்றான், வழி காட்டுறான். நேரா நீங்க போனீங்கன்னா எனக்கு தெரியும், ராட்சசன் மேல எடுத்து உங்களை ஒரு சீதையை தூக்கின்னு போனா எனக்கு தெரியும், நான் என்னோட உடையில அசைய முடியாதனால நான் அப்படியே பார்த்துருந்தேன். நீங்க எப்படியே போனீங்கன்னா மதங்கமுனியோட ஆசிரமம் வரும். இந்த மதங்கமுனியோட ஆசிரமத்துல போய் அங்க இருந்து நீங்க மதங்கமுனியோட கேட்டீங்கன்னா ரிஷ்யமுக பர்வதம்ன்றத அந்த ஊரு, அந்த ஒரு மலையை உங்களுக்கு காட்டுவார். அது எதுன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன். லட்சுமணனும் சுக்ரீவனும் சண்டை போட்டப்ப, இது வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டப்ப சுக்ரீவன் பயந்துட்டு வந்து ஓடி வந்து ஒளிஞ்சு நான் ஒரு தடவை வாலி அதை இந்த கதையை நம்ம நாளைக்கு சொல்லுவோம். இன்னைக்கு நாளை ஆயிடுத்து, இதை நாளைக்கு சொல்லி அந்த ரிஷ்யமுக பருவத்துக்கு உங்களுக்கு போறதுக்கு வழி காட்டுவா. அங்க போனீங்கன்னா அங்க உங்களுக்கு சுக்ரீவனை நீங்க நட்பு ஏற்படுத்திங்க சுக்ரீவன் கிட்ட. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட இது நிறைவேறும், சீதையை கண்டுபிடிக்க முடியும்ன்றத அவன் அந்த நெகிரியில விழுந்து ஜுவாலையா அவன் வந்து மோட்சத்துக்கு போகும்போது அவனுடைய சாபம் நீங்க பெற்ற நிலையில ராமலட்சுமணர்களுக்கு சொல்லிட்டு போறான் இந்த விஷயத்த. நீங்க வந்து மாதங்கமுனிவர் ஆசிரமத்துக்கு போங்க, மாதங்கமுனிவர் ஆசிரமத்திலிருந்து உங்களுக்கு வந்து இதுக்கு போகலாம். நீங்க அங்கிருந்து ரிஷியமத போறத எங்க இருந்ததை போய் கேளுங்க, அங்க சுக்ரீவன் இருக்கான், அவங்ககிட்ட இருந்து நீங்க அவன் உங்களுக்கு உதவுவான்னு சொல்ற. ஆக அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே அப்படின்றது என்னன்னா, அதுதான் அடையாளம். இவன் சொல்றான் அடையாளம் சொல்றதுதான் அந்த இந்த திருக்கோளூர் பிள்ளை சொல்றது இதுதான். நான் சாக போற நேரத்துல கூட உயிர் போற நேரத்துல கூட ஒரு ராமலட்சுமனுக்கு அவர் நல்ல வழி காமிச்சிட்டு போனான், எப்படி போகணும்னு அந்த மாதிரி வழியா நான் காமிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் சாதாரண பெண் அப்படின்னு சொல்றான். அதுதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல இந்த அடையாளம் 17வது வார்த்தை, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலேன்றது. இப்ப நான் நாளைக்கு வந்து இது இதோட முடியாது. ஏன்னா அவன் காட்டிருக்கான் இல்லையா, ராமலட்சுமணர்கள் எப்படி சுக்ரீவனன் கூட போய் சேர்ந்தான்ற வரைக்கும் நான் சொல்லணும். அதுதான் இவன் சொல்லிட்டு போறான், சுக்ரீவனன் கிட்ட போய் நீங்க சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்றான். சுக்ரீவனோட நீங்க நட்பு ஏற்படுத்தினா நீங்க சீதையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி வாலியையும் தெரியாது, சுக்ரீவனையும் தெரியாது இவங்க ராமருக்கும் லட்சுமணனுக்கும். ஆக சுக்ரீவனுக்கு நம்ம சுக்ரீவனை போய் நம்ம பிடிக்கணும்ட்டு தான் இவங்க போறாங்க, சுக்ரீவனோட உதவியை நாடணும்ட்டு தான் போறாங்க. நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷனை சொல்றேன். மதங்கமுனி வாசமத்துக்கு எப்படி போறான், அங்க சபரியை எப்படி மீட் பண்றான், சபரியோட கதை என்ன, அதெல்லாம் நான் சொல்றேன் நாளைக்கு. 2 நாளைக்கு இன்னும் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுத்து, மன்னிக்கணும். நாளையில இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள பிடிச்சிடுறேன். 10 15 நிமிஷம் 12 நிமிஷம் 13 நிமிஷம் பிடிச்சிடுறேன். தேங்க்யூ.